செய்து நாடகத்தை அரங்கேற்றி செய்திருக்கிறார். ஆமா, ஊர் பொதுமக்களை வாழ்த்து கருவாட்டு நாடகம் ஒரு குடும்ப சரித்திரம் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. யூடியூப் சேனல் எடுக்கிறார். நம்ம மக்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தட்டும், மக்கள் எல்லாம் பார்த்து இந்த நாடகத்தை கலைய விடாம முயற்சியா நடத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா ஐயா. நம்மளுக்காக அறுபாடுபட்டு நம்ம டிவி சேனல் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, இந்த நாடக கலை வளர்ந்து போகட்டுமே என்று சொல்லி சேனல் இருக்கிறார். இருந்தாலும் இருக்கட்டும், இந்த கருவாட்டு நாடகத்துல யாராவது வந்திருக்கிறேன்.
வலுவன மலர் மாலையா நான் ஏற்றுக்கொண்டு பிரார்த்திக் கொள்கிறேன். ஐயா ஐயா, என் பேர் உனக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணுமே. தெரியலையா, அந்த புடல்கார மாதிரி சொல்லி கொடுத்தாலும் பாட்டு அர்த்தம் போயிட்டேன். சொன்னது காதல் கேட்கல. அப்படி வச்சேன். உன் பேர் என்னங்க? என்னுடைய பேரோ குப்பண்ணசாமி. குப்பண்ணசாமிக்கு தாங்களுடைய பேர் குப்பண்ணன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அந்த குப்பண்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? அப்படியா நண்பா, என்ன 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடிகள் நாடி அங்கட்டு சுமந்த என்ன பெற்ற தெய்வங்கள் யார்? புள்ளியபூதி யாரு? என் தாய் யார் தெரியுமா? ஐயா, 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்ற தாய் யாருங்க? ஏய், தாயார் யார் தெரியுமா? யாரு? வலியாவதி. ஓ, தாயோரு வலியாவதி. ஆமா. உன் பேர் சுப்பன். நீ அப்படி வாங்குற? அப்படின்னா அது என்னது? தெரியாதா? ஆனா நீ அம்மாக்கு பூக்கு பண்ணி சேர்த்தா நீங்க மொகாடு என்னன்னே தெரியலையே, தெலுங்கு பேசிட்டு இருக்கிறீ. ஆனா அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு வந்தது ஒப்புலையான்னு கேட்கறேன். அப்படியா? என்ன சொன்னானே தெரியல, அதுதான் உன்னை கொடுத்தேன். அண்ணா நீ கூட அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படியான்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி நான் போய் பேசி வாங்கவே இல்லை. அடித்தவங்களுக்கு இணைஞ்சாலும் கண்ணில் கட்டாம இருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ முடியும். ஏழையா கூட வாழலாம், கோழையா வாழக்கூடாது.
எத்தனை தாய் மாதிரி எத்தனை தங்கச்சமா இருக்கிறாங்க இவனால வந்த நல்லா சொல்லிட்டு போறானே தந்தையார் யாருங்க அவன் கடக்குதுங்க அப்படியா நண்பா அங்க வைக்க கூடாது ஆமா ஒரு தாய் ஒன்று இருந்தா ஒண்ணு தேவை அல்லவா அப்படியா என் தந்தையார் யார் தெரியுமா ஐயா என்ன பெற்றது மூன்று பேர் நீங்க மூன்று பேர் பிறந்து எங்கே வாழ்கிறாய் அப்படியா நண்பா ஒவ்வொரு கேள்வி இப்படி கேட்டுக்கிட்டே வரையே அந்த வயிற்றுக்கு என்ன திங்கிற காலையில பூதி கேட்டு சாப்பிட்டது பூரி செட்டு பூரி 2 இட்லி ஒரு செட்டு பூரி இருந்தாலும் நாங்களும் 3 பேர் இந்த 3 பேர் பிறந்து எந்த நாட்டு ஆண்டு வருகிறது எந்த நாட்டு பார்க்கலாம் ஐயா இது நானாலும் பேசுமாவே பாப்பா சத்தம்ரா பாப்பா
சுப்பண்ண சாமி தென் மதுரையில வாழ்ந்துடக்கூடிய சுப்பண்ண ராஜன் சொல்றியே வந்து உங்களுக்கு தென் மதுரையில என்ன தொழில்? அப்படியா? நானும் தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தொழில்? தண்டு தோல் வியாபாரம். தண்டு தோல் வியாபாரம். அப்படியா? திருச்செங்கோட்டில் எடுத்து போய் தோலை விரிச்சு காட்டுவேன். இதனால நடுவுல ஓட்டத்தை பார்த்து கழிச்சு விட்டுருவாங்க. அத மத்தாலக்கார அதை பார்த்துக்கிட்டே ஓட்டத்தோடு எப்போ வரும் அவனு பார்த்துக்கிட்டே பாய் வந்து மத்தால மூடி அந்த ஓட்டைக்கு தார் வச்சு அடிச்சுக்கிட்டான். அதுதான் அது. சரி சரி. உங்களுக்கு என்ன வியாபாரம்? அப்படியா? இருந்தாலும் இந்த மதுராபுரி தேசத்துல தென் மதுராபுரி தேசத்துல எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா? என்னுடைய நாட்டுல தென் மதுராபுரி தேசத்துல வாட்டு வியாபாரம். ஓ, பெரிய பெரிய கடலுக்கு செல்வீங்க. ஆமா. ஆனா மீன்கள் வாழ்வீங்க. ஆமா. வித்து வளம் மதித்து ஆனா சம்பாதிக்கிறீங்க. ஆமா. இந்த வியாபாரம் என்றால் கடலுக்கு செல்வது, மூட்டை மூட்டையா கருவாடு வாங்குவது. ஆமா. அங்கங்க சேட்டு மாறி போய் வியாபாரம் செய்வது எங்களுடைய. ஐயா, இப்ப வந்த விஷயத்திற்கு வந்து அப்படியா? நாங்களும் கருவாடு வியாபாரத்துக்கு போக வேண்டும். இருந்தாலும் என் அண்ணி இருக்கிறா. ஓ, தெய்வப்பத்தினி. அப்பண்ண சுவாமி மனைவி தெய்வப்பத்தினி. ஆமா. அதனால தினந்தோறும் என் அண்ணி அழைத்து இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்கி வியாபாரத்துக்கு போகணும். தாய்க்கு தாயாரும் தந்தைக்கு தந்தையாரும் உன் மேல பாசமா. ஆமா. அண்ணி வார்த்தை தவறவே மாட்டீங்களா? தாய்க்கு தாயாகுவோம், தந்தைக்கு தந்தையாகுவோம். என் அண்ணியை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு சரி அண்ணி அம்மா தான் கூப்பிடுவீங்க. அம்மா அண்ணன் பொண்டாட்டி. அம்மா அதனால தெய்வப்பத்தி நினைச்சு இந்த விளக்கத்தை கேட்கணும். ஆமா, வியாபாரத்துக்கு போகணும். என்ன அவளை இடத்துல ஒரு வார்த்தை வாய் திறந்து அவளன்னு சொன்னாதீங்க. அம்மா தெய்வப்பத்தினி அம்மா. என் அண்ணியா இருந்தாலும் என் அம்மா அவரை அழைத்து ஒரு வார்த்தை வார்த்தை வாய் திறந்து சொல்லிவிட்டா அப்படியே நல்லதே நடக்கும். அதனால என் அண்ணியை அழைத்து இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு நாங்கள் வியாபாரத்துக்கு போக வேண்டும். சீக்கிரம் அழைத்து வா.